செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாரும் அமைதி நாடி போவாங்க. ஆனா அந்த ஆண்டவரே அருவாள் எடுத்து போடுற அளவுக்கு ஒரு சிலர் அவரை கடுப்பேத்தி வச்சிருக்காங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? அதுவும் ஆண்டவருக்கே ப்ரமோஷன் பண்றேன் அப்படின்ற பேர்ல சில யங் பூமர்ஸ் அவரை இப்ப இன்ஸ்டாகிராம் வரைக்கும் இழுத்து விட்டு இருக்குங்க. நாட்டு பார்ட்டி உங்ககிட்ட கேட்டனா ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற ப்ரமோஷன் ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ப்ரமோஷன். ஐயா ஜாலி, நான் தான் மணிமலை உட்காந்து இருக்காரு. என்னடா பண்ற? என்ன ஆளை பார்த்தா அர்னால்டு மாதிரி இருக்கானுங்க, ஆக்டிவிட்டிஸை பார்த்தா 5ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி இருக்கு. டேய் இங்க பாத்தியா, ஏசப்பா மணிமலை ஒரு ஆடு, ஏசப்பா சுத்தி நிறைய ஆடுங்க, ஏசப்பா மணிமலை இருக்கத்தான் நானு. ஓகே, ஏசப்பா சுத்தி நிறைய ஆடுங்களா இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு ஆடு நானு. பாத்தியா, நான் தான் ஏசப்பா மணிமலை உட்காந்துக்கிறேன். பாபு சரி உக்காந்துக்கோ, ஆனா ஏசப்பாவோட பார்வை பாரு, மடிமலை இருக்கிற ஆடு மேல இல்ல, ஏசப்பா சுத்தி இருக்கிற ஆடு மாதிரி தான் இருக்கு. பாபு மை டியர் பூதம் சீரியலை பார்த்துட்டு நான் தான் மூசா இவன் தான் அலாவுதீன்னு நான் 5ஆவது படிக்கும்போது சொல்லிட்டு தெரிஞ்சேன். இவனுக்கு என்னடா இன்னும் அப்படியே திரியிறானுங்க. அதே போல ஏசப்பா மடிமலை இருக்கிற ஆடு அடங்காத ஆடு, தப்பு பண்ண ஆடு, அதனாலதான் ஏசப்பா மடிமலை தூக்கி வச்சுக்கினாரு. தம்பி நீ அடங்குற ஆடாரு இல்ல அடங்காத ஆடாரு, ஆனா எங்க அமீர் என்ன கண்ணுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இரு. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான். பா ஏசப்போட அன்பு வேற லெவல்ல. என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் அடங்காம இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கேட்டா தூக்கி மடிமலை வச்சுக்கிறாருல. டேய் கேலண்டர் அச்சடிக்கிறவன் அவன் கற்பனைக்கு ஒரு டிசைன் அச்சடிச்சா, நீ என்னடா அதை வச்சு டிசைனா கதை அடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் கிரிஞ்சு காமெடியா பண்ணிட்டு கடைசியா நம்ம கிட்ட வேற ஒப்பீனியன் கேக்குறாராமா. गाइस கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கடவுள் மடிமலை இருக்க விரும்புறீங்களா அல்ல கடவுள் பார்வையிலே இருக்க விரும்புறீங்களா? உன் ரீல்ஸை பார்க்காம இருக்க விரும்புறேன்டா, எங்களை விட்டுருக்கடா. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ப்ரமோஷன் ஆண்டவர் ஆவி ப்ரமோஷன். கருப்பு கலர் அப்படியே ஒரு உருவம் என் முன்னாடி நின்னுது. அப்படியே அதை நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன், அப்படியே பயந்துட்டேன். என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கான் குமாருன்னு, அவனை கூப்பிட நான் நினைக்கிறேன் அப்படின்னு. டேய் டேய் டேய், நீ பேய் கதை கூட சொல்லு, ஆனா செஞ்சு காட்டுறேன்னு ஏதாவது செஞ்சு காட்டாத, வேற மாதிரி தெரியுது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அப்படின்னு கூறும். என் வாயை பொத்திடுச்சு. என் வாயை பொத்துனதுக்கு அப்புறம் கிறிஸ்டினை நான் வேண்டேன். எது கிறிஸ்டினை வேண்டியா? ஏன் கூட கொஞ்சம் ஹிந்து முஸ்லீம் சீக்ஸு ஜெயின்ஸு புத்திஸ்ட் எல்லாத்தையும் வேண்ட வேண்டியது தானே. தற்கூரி ஜீசஸை வேண்டன்னு சொல்லவே வரல, இதுல வாயை பொத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஜபம் பண்ணாராமா. என் வாயை பொத்துனதுக்கு அப்புறம் கிறிஸ்டினை நான் வேண்டேன். ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நல்லாவே சாத்தாவே ஓடி போன். கொஞ்சம் இருங்க ப்ரோ, பேயை தானே வரட்டுறேன்னு சொன்னாரு, நடுவுலனே வேற ஏதோ பேரெல்லாம் வந்து போகுது. ஆஹா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல இருந்த நம்ம ப்ரோவோட ஃப்ரெண்டு குமாரையே கூப்பிட விடாம குக்குன்னு கூவ வச்ச பேய் ப்ரோவை இவ்வளவு நீளத்துக்கு ஜபம் மட்டும் பண்ண விட்டுச்சாமா. கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ப்ரமோஷன் கர்த்தர் கழுகு ப்ரமோஷன். இந்த வீடியோவை எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. எப்படி இந்த கேட்டை அந்த கிளாஸ் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்ததோ அதே மாதிரி தான் ஏசா. வெயிட், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த கண்ணாடி பூனையை காப்பாத்தின மாதிரி கர்த்தர் என்னையை காப்பாத்தினாருன்னு சொல்ல போற, அதானே? எஸ் ஆமாங்க. இதுல எஸ் ஆமாங்க வேற. இரு, இந்த ஆமாங்க நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. ஆமாங்க டேய் என்னடா ஒரே மாடுலேஷன்ல இருக்கு. சரி, கழுகு கிட்ட இருந்து பூனையை காப்பாத்துனது கருணை அப்படின்னா, இப்ப அந்த கழுகு கிடைக்க வேண்டிய சோத்துல மண்ணெளி போட்டது யாரு? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ப்ரமோஷன், ஆண்டவர் ஆவி ப்ரமோஷன், கர்த்தர் கழுகு ப்ரமோஷன். இப்படி 3 ப்ரமோஷனை முழுசா பார்த்த நாம 4வதா பார்க்க போற ப்ரமோஷனுடைய பேரு சிரிச்சா போச்சு சிலுவை ப்ரமோஷன். பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு டாஸ்க். முடிஞ்சா வாயில ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்திக்கிட்டு துப்பாம இந்த வீடியோவை பார்த்துருங்க, பார்ப்போம். நல்லா இருக்க எடிட்டர் அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இந்த உலகம் உங்களை ஒதுக்குதா? என்னடி வாய்ஸ் இது? இயேசு இருக்கிறார், வெறுமையான உங்க வாழ்க்கைய உயர்த்த நினைக்கிறார். எங்க வாழ்க்கையில ஆண்டவர் வெறுமையை போக்குறாரோ இல்லையோ, ஆனா இந்த வீடியோவை பார்த்த உடனே அவர் வெறுமைக்கு போயிருப்பாரு. நான் கூட இந்த வீடியோவில் அக்கா ஏதோ கருத்து சொல்ல வருதுன்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் மேலே இருக்க ஏதோ ஒரு காண்டில் தான் அக்கா இந்த வீடியோவை போட்டிருக்கு. கலாய்க்கிற மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துட்டு கடைசியில் டேக் கேர் ஜீசஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நீலாம்பரி ரேஞ்சுக்கு வான் வேற பண்ணிட்டு போகுது. எனக்குன்னே வருவீங்களாடா? அதுவும் கடைசியில் வாங்கம்மா வாங்க உங்க கவலையை இறக்கி வைங்க அப்படின்னு கர்த்தரை கடையில் விற்கிற மாதிரி கூவி விற்க ஆரம்பிச்சிருச்சு. நேசக்கிட்ட வாங்க, உங்க சுமைகளை இறக்கி வைங்க, உங்க சோகங்களை இறக்கி வைங்க. வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பழைய இரும்பு பழைய தகரம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.